பற்றி தெரியாத காலங்களிலே மிகச்சிறந்த ஒளிப்பாதையாளர்னு பேர் பெற்றவர் ரஹ்மான் தம்பி. கடினமான உழைப்பாளி, நல்ல கற்பனவாதி. பட் அவர் திருப்பி வந்து இந்த துறையில், டைரக்ஷன் துறையில் வந்திருக்காங்க. ஒளிச்சித்திரம் அருமையான தலைப்பு, மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம். எல்லாம் இறைவனால் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இஸ்லாமிய கல்லூரியிலே பணியாற்றி கொண்டே தன்னுடைய இரவுகளால் என்னை விடிய வைத்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஒரு அழகிய மெட்டு, எனக்கு பிடித்த மெட்டு நான் உருவாக்கி இருக்கிறேன், அதற்கு நீங்கள் தான் தமிழ் செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்து, உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையை எழுதுகிறேன் என்று எனக்கு அழகிய மெட்டை கொடுத்து தமிழ் செய்ய வைத்தவர் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அழகழகான படங்களை கொடுத்தும் சந்திக்காமலேயே இருந்தேன். நானும் ஒரு ஒளிப்பதிவாளரிடம்தான் பணியாற்றினேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற என் வணக்கத்திற்குரிய தயாரிப்பாளர் மூன்றாம் பிறை என்ற ஒரு அழகான படத்தை தயாரிக்க என் இயக்குனர் பாலு மகேந்திரா அதை இயக்கிய அழகு உங்களுக்கு தெரியும். அவரிடம் வீடு, சந்தியாராகம் என்ற படங்களிலெல்லாம் பணியாற்றிய உதவி இயக்குனர் தான் உங்கள் முன் நிற்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்னை அழைத்து பாடல் எழுத வைத்த அந்த வாய்ப்பு மிக தாமதமாக வந்தாலும் ஒரு மிகச்சிறந்த மனிதனை சந்திக்கின்ற வாய்ப்பை என் உடன் பிறந்தான் சௌந்தரியன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்த அப்துல் ரஹ்மானும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரஹ்மான் என்ற உணர்வோடு உங்களுடைய இந்த முயற்சி மிகச்சிறந்த வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னை போன்ற பட்டிக்காட்டு பிள்ளைகளெல்லாம் வானொலிகளிலே ஒளிச்சித்திரங்கள் கேட்டுத்தான் நாங்கள் எல்லாம் திரைப்படத்தை குடித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒளிச்சித்திரம் என்ற படத்தில் நான் பாடல் எழுதுகிறேன் என்றால் இது நான் எழுதவில்லை, என் பட்டிக்காட்டில் நடவு நட்டு கொண்டிருந்த என் தாய்களின் வழியாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அதை போலவே சௌந்தரியன் என்கின்ற அந்த மனிதனை நான் சொல்லியாக வேண்டும். மிகச்சிறந்த இனிய பாடல்களை உலக தமிழர்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு மருத நிலத்து நடவு நட்ட தாயின் பிள்ளைதான் சௌந்தரியன். அவருடைய இசை பாடல்களை அள்ளி குடித்த நான் அவருடைய பண்பாட்டை, மனித வளத்தை, உயிர் நேயத்தை கடந்த ஆண்டு அவருடைய தம்பி இறந்து விட்டார். அதற்கான படத்திறப்பிற்கு தன்னுடைய பிறந்த மண்ணுக்கு, தொட்டில் ஊருக்கு என்னை அழைத்தார். நான் சென்றிருந்தேன். எல்லோரும் படத்திறப்பு என்றால் தம்பியை மட்டும்தானே பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சௌந்தரியன் என்ற என் உயிருக்கு நீ அந்த உடன் பிறந்தான். அங்கே ஒரு மருத்துவரை அழைத்திருந்தார், என்னையும் அழைத்திருந்தார். இங்கே என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு தவறான புகை அந்த சூழலில் புற்றுநோயில் இறந்து விட்டான் என் தம்பி. எனவே மருத்துவர் அவர்களே, இந்த ஊரில் உள்ள அனைத்து தம்பிகளும் என் தம்பிகள்தான். அவர்கள் இத்தகைய தவறை செய்யக்கூடாது என்பதற்கான மருத்துவ குறிப்புகளை நீங்கள் பேசுங்கள் என்று அந்த மருத்துவரை பேச வைத்து மிச்சப்பட்ட தன்னுடைய ஊரில் இருக்கிற தம்பிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூக பண்பாட்டாளன் தான் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். மிக அழகாக அந்த பாடல்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக என்னுடைய அபிபுல்லா சாலையிலே வளர்ந்த முத்துக்குமாரின் வரிசையில், கபிலனின் வரிசையில், யுகபாரதியின் வரிசையில் நல்லறிவு என்ற என் தம்பியும் நச்சென்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறான். இன்னும் நல்ல நல்ல பாடல்களை அவன் எழுத வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த ஒளிச்சித்திரம் பாடல் வெளியிட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, மேடையை அலங்கரிக்கும் சிறப்பு வாய்ந்த தயாரிப்பாளர்களே, எஸ்பெஷலி சிறப்பாக சொல்வதென்றால் பேரரசு அவர்களே, ஹீரோயின் அவர்களே, இணையோர்களே, அழகாக பேசிக்கொண்டு இடையில் நம்மை எல்லாம் சிரிக்க வைக்கும் விஜயமுருகி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிதான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சினிமாவில்
நிறைய கவிஞர்கள் இருக்கின்றார்கள், நிறைய பாடலாசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அண்ணன் என்றால் அவர்களெல்லாம் உச்சரிக்கும் தன் கூட பிறந்த அண்ணனையும் தாண்டி நேசிக்கும் ஒரு அண்ணன் என்றால் இந்த துறையுலகில் யார் என்று கேட்டால் அண்ணன், நானும் நேசிக்கக்கூடிய அண்ணன் அறிவுமதி அவர்களைத்தான் சொல்லுவார்கள். அறிவுமதி அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது புற்றுநோயில் இறந்த என் தம்பியை பற்றி பேசினார்கள். அப்பொழுது மறந்திருந்த நான் நிகழ்ந்து விட்டேன். அது உண்மை. நான் இந்த தமிழ் சமுதாயத்தில் பண்பில் பண்பாடுகளில் பிறந்து வளர்ந்தவன் என்பதால் என் தம்பி மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் எனக்கு பற்றுதல் உண்டு. சினிமாவின் மீது அந்த பற்றுதல் அதிகமாக உண்டு. ஏன் உண்டு என்றால் எனக்கு என்ன என் ரத்தத்தில் சார்ந்திருக்கிறதோ அந்த பற்றை சினிமாவில் வெளிப்படுத்தினால் அனைவரையும் அதன் மூலம் நேசிக்க முடியும் என்ற ஒரு திண்ணமான எண்ணம் எனக்குள் இருக்கின்றது என்பதுதான். எனது எண்ணத்தின் வெளிப்பாடுகளை எல்லாம் இந்த சினிமாவின் மூலமாகவே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். முதல் வெளிப்பாடுதான் சேரன் பாண்டியன் என்ற படம். அந்த படத்தின் மூலமாகவே எனது எண்ணங்களை என் உள்ளத்தில் இருப்பதை தெரிவித்திருக்கிறேன். பொதுவாக சினிமாவில் இசையமைப்பதற்கு 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று, ஆல்பங்களிலே பாடல்களை கேட்பார்கள், சவுண்டு ஏதாவது ஒரு சவுண்டினை ஒளியினை கேட்பார்கள், ஏதாவது ஒரு தாளத்தினை கேட்பார்கள். இதை அப்படி இப்படி செய்து உல்டா செய்து பார்த்தால் ஏதாவது ஒன்று வரும், இது புதிது என்று உங்களிடத்திலே பாடலாக கொடுப்பார்கள். அதுதான் வெற்றி பெறும் என்பது அவர்களுடைய கருத்து. அதை நானும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இதுவரையில் முடியவில்லை. நான் இசையமைத்த சேரன் பாண்டியன் படத்திலேயே 7 பாடல்களை எழுதி தந்திருந்தேன். சினிமாவிற்கு வித்திட்ட, நான் வருவதற்கு வித்திட்ட KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருந்தார்கள். 8வது பாடலாக ஒரு பாடலை தந்தேன். இப்பொழுது திரையுலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறும் பொழுது நாமும் வெஸ்டர்னை கொஞ்சம் புகத்தலாமே என்று கூறி ஒரு பாடலை கொடுத்தேன். பெண்ணே நீ வா வந்து ஒரு பார்வை பாரு ஜாடையாக நீ சொல்லு, சொன்னாலே போதோ ஆட்டமா ஏ ஆடவா பாட்டுத்தா ஏ பாடவா ஆட்டமா ஏ ஆடவா பாட்டுத்தா ஏ பாடவா ஏ பெண்ணே நீ வா வந்து ஒரு பார்வை பாரு ஜாடையாக நீ சொல்லு, சொன்னாலே போதோ என்ற பாடல்தான். அது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் தான் நான் பண்ணினேன். ஆனால் KS ரவிக்குமார் அவர்கள் மண் சார்ந்த படம் சேரன் பாண்டியன் என்பதால் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். அந்த பாடலையும் கொடுத்திருந்தால் எனக்கு வெஸ்டர்ன் தெரியும் என்று ஏற்றிருப்பார்கள். 2வது ஒரு முறை கதையை இப்படி சார்ந்திருக்கிறது, எனவே எனக்கு தகுந்தாற் போல் கதை ஓட்டம் மாறாமல் லைட்டாக வெஸ்டர்ன் கலந்து கொடுங்கள் என்று ஏற்கனவே சினிமாவில் சாதனை படைத்திருக்கும், ஒளிப்பதிவில் சாதனை படைத்திருக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வெஸ்டர்னை மிக்ஸ் செய்து இதிலே 3 முத்தான பாடல்களை தந்திருக்கிறேன். எனக்கு பலமாக அண்ணன் அறிவுமதி அவர்களும் அவர் அறிமுகப்படுத்திய நல்லறிவு அவர்களும் இந்த பாடலுக்கு எனது மிட்டுக்கு வலிமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய, இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய என் இனிதான வாழ்த்துக்களை கூறி இந்த சூழலோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.